இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்கூலில் போய் சேர்க்குற தருணம். நீட் ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, என் பையனை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை ப்ரொஃபஷனல் காலேஜ் எதில் போடலாம், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறது வந்து ஹவு டு டிசைட். ஸோ அதை வந்து ஜாதகத்தில் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய புதன் எப்படி இருக்குது, புதன் ஸ்ட்ராங்காக இருக்கா, ஸ்ட்ராங்காக இல்லையா? அப்போ படிப்பு நல்லா வரும், படிப்பு தடை இல்லாமல் போகும், படிப்பு நல்லா வரும். புதன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுடைய டிசிஷன், அம்மா அப்பாவுடைய டிசிஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த குழந்தையே வந்து இல்லை நான் இதை தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்டில் ஒரு தாட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த குழந்தையோட படிப்பு டெஸ்டினி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். மல்டிபிள் ஆங்கிள்ஸில் எல்லா விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக நல்ல காலேஜ், நல்ல இடத்துல படிப்பான், நல்ல வாத்தியார் வருவாங்க, அவனாலையும் அந்த கோர்ஸை வந்து ஈஸியாக படிக்க முடியுங்கிறத கிளியராக நம்ம சொல்லிடலாம். பட் இதுக்கு வந்து இனிஷியலாக ஒரு பிளாக்ஸ் இருந்தது, என்ன படிக்கணும்னு தெரியல, நாங்கள் நினைக்கிறது ஒன்று கிடைக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ புதன்லேருந்து நிறைய கிரகங்கள் 5ஆம் வீட்டில், 9ஆம் வீட்டில், 10ஆம் வீட்டில் அப்படின்னா யூஸ்வலாக நல்ல காலேஜ் ஃபஸ்ட்டு டைம் போகும்போதே உள்ளார போயிடும். அதுக்கு மட்டும் இல்லாமல் முன்னாடியே கைடன்ஸ் வந்துடும்.